Hello friends, welcome to my channel Trip Cake. இந்த சேனல்ல நம்ம சென்னையில இருந்து மூணார் போறோம். மூணார்ல போற வழியில என்னென்ன பிளேसेस பார்க்கிறதுக்கு இருக்குன்னு வாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நாங்க சென்னையில இருந்து கிளம்பும்போது ஈவினிங் ஒரு 4:30. நாங்க திருச்சியில போயிட்டு ஒரு நாள் ஓவர் நைட் ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் ஒரு 5:30 போல மூணாருக்கு கிளம்பணும். கிளம்பும்போது ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் அங்கே நின்று நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். அந்த இடத்த நீங்களும் கொஞ்சம் நேரம் பார்த்து ரசிங்க. இந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு நாங்கள் கிளம்புறப்போ போகிற வழியில் எங்களுக்கு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தெரிஞ்சது. அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த வாட்டர் ஃபால்ஸை இப்போ நீங்களும் பாருங்கள். இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மூணார் நாங்கள் மேலே ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட். அந்த டீ எஸ்டேட்டை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த அழகை நீங்களும் பார்த்து ரசிங்க. நாங்கள் திருச்சியிலேருந்து திண்டுக்கல் தேனி போடிநாயக்கனூர் ரோட் வழியாக இந்த இடத்துக்கு வந்து ரீச் பண்ணோம். இந்த இடத்தோட பேர் பூம்பாறை. இந்த இடத்த வந்ததுக்கப்புறம் தான் டீ எஸ்டேட்ஸ் உங்களால் பார்க்க முடியும். இந்த இடத்துக்கு அப்புறம் ரெண்டு பக்கமும் நீங்கள் பார்க்குற இடம்லாம் ஒரே டீ எஸ்டேட்ஸ் தான் இருக்கும். அதுலேயும் அந்த மிஸ்ட்டும் வந்து பார்க்கும்போது அந்த அழகு இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த அழகை நீங்களும் கொஞ்சம் நேரம் பார்த்து ரசிங்க. இந்த டீ எஸ்டேட்டை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ட்ரை பண்ணி வந்துட்டு இருக்கும்போது அப்படியே எங்கள் ரூட்டையே மாறி நாங்கள் வேறு ரோட்டில் போயிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் திருப்பி நாங்கள் மூணாருக்கு முன்னாடி ராஜகாடுன்ற ஒரு இடத்துல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அது ஒரு ஃபேமிலி ஸ்டே. நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தனால ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்டை ரெண்ட் பண்ணி அங்கே இருந்திருந்தோம். அந்த ரூமை ரெண்ட் எடுத்ததுனால அங்கே காம்ப்ளிமெண்ட்ரியாக பிரேக்ஃபாஸ்ட்டும் எங்களுக்கு கிடச்சிது. அங்கே கம்ப்ளீட்டாக அவங்க ஹோம்மேட் ஃபுட் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லஞ்ச் அண்ட் டின்னர் அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கலாம். அதுக்கு அவங்க தனியாக சார்ஜஸ் பண்ணுறாங்க. இந்த ரூட்டில் ட்ரைவ் பண்ணுறதுக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருந்ததுங்க. ரெண்டு சைடும் செம்ம ஒரு சீனிக் வியூங்க. அந்த வியூவை நீங்களும் பாருங்கள்.
ஒரு வழியா நாங்கள் எங்கள் ஸ்டேயை ரீச் பண்ணிட்டோம். அந்த ஸ்டேயோட ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரூம்ஸில் செக்இன் டைம் உங்களுக்கு ஆஃப்டர்நூன் 2 o'clock, அதுக்கப்புறம் செக் அவுட் டைம் வந்து மார்னிங் 11 o'clock. ப்ராப்பர்ட்டியை சுற்றி ஏலக்காய் தோட்டம் இருந்தது. அது போக நிறைய மூலிகை செடி, அதுக்கப்புறம் நிறைய ஸ்பைசஸ் இருந்தது. அதெல்லாம் பசங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் எப்பயுமே மொபைலும் கையுமா இருக்கிற இவங்க இங்கே வந்த உடனே அதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இது எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி உங்களுக்குள்ள வந்தது. இந்த ஸ்டேக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அது ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ். அந்த இடத்துக்கு போய் நாங்கள் குளித்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப வந்தோம். அந்த இடத்த நீங்களும் பார்த்து ரசிங்க. அதுக்கப்புறமா வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் ஸ்டேக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு சன்செட் பாயிண்ட்டை பார்க்க நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த சன்செட் வியூவை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஸ்டேயில் நாங்கள் புக் பண்ணதுனால இங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் எங்களுக்கு சுற்றி காட்டினது அந்த ஸ்டேயோட ஓனரும் அந்த மேனேஜரும் தான். இதனால எங்களுக்கு எந்த ரோட்டில் போகணும் என்ன இதுன்றது நாங்கள் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அங்கே ஏர்டெல், வோடஃபோன் நெட்வொர்க் இருக்காது. ஒன்லி ஜியோ தான். எங்கள்கிட்ட அந்த நெட்வொர்க் இல்லை. அதனால இவங்க எங்கள் கூட வந்தது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த இடத்துலையே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து கிளம்பி நாங்கள் அடுத்ததாக போன இடம் தான் பொன்முடி டேம். அந்த போகிற வழியில் எப்படி இருந்தது, அந்த இடம் எப்படி இருந்ததுன்றது நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த டேம்க்கு பக்கத்துலேயே நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. எது வேணாலும் நீங்கள் வாங்கி சாப்பிடணும்னா சாப்பிட்லாம். அது போக இங்கே ஹார்ஸ் ரைடிங்கும் அவைலபிளாக இருக்குது. பசங்க நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவைன்னா அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.
இங்கேருந்து கிளம்பி நம்ம போனது ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ். அந்த வாட்டர் ஃபால்ஸோட அழகை நீங்களே பார்த்து ரசிங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸில் ஜிப்லைன் ஆக்டிவிட்டியும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஜிப்லைன் ஆக்டிவிட்டிக்கு ஒரு பர்சனுக்கு 500 சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பசங்க ஜிப்லைன் போனாங்க. அந்த ஜிப்லைன் போகும்போது எவ்வளோ சேஃப்டியாக அவங்கள அதில் ஹேண்டில் பண்ணாங்கன்னு பாருங்கள். அது போக அவங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்கன்றது அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த வாட்டர் ஃபால்ஸோட அழகை பாருங்களேன், எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த ஜிப்லைனில் 2 விதமான ஜிப்லைன் இருக்குது. ஒன்று இப்போ நீங்கள் பார்த்துருக்க நார்மல் ஜிப்லைன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேர் ஜிப்லைன். இது கப்பலாக போகலாம். இந்த கப்பலாக போகும்போது நடுவில் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி அந்த ஃபால்ஸோட வியூவை காட்டுவாங்க. அதை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ரூமுக்கே வந்துட்டோம். அங்கே நாங்கள் நைட் டின்னர் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த டின்னர் அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே நாங்கள் கிளம்பி மூணார் சுற்றி பார்க்குறதுக்காண்டி கிளம்பிட்டோம். போகிற வழியில் இந்த டீ எஸ்டேட்டில் நிப்பாட்டி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அந்த வியூ கொஞ்சம் நேரம் அப்படியே ரசிச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம்.
இதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கும்போது நாங்கள் வழியில் பார்த்த டேம் இதுக்குள்ளே நாங்கள் போகல. பட் நாங்கள் கொஞ்ச நேரம் கீழே இறங்கி போயிட்டு அந்த வியூவை மட்டும் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே நாங்கள் திரும்பி வந்துட்டோம். அந்த வியூவை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். செகண்ட் டே நாங்கள் எல்லாம் சேர்ந்து எங்கள் அண்ணனோட ஒரே வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணோம். நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது எங்களுக்கு டயர்ட் ஆகக்கூடாதுன்னு அந்த ஸ்டேயோட ஓனரே ட்ரைவ் பண்ணிட்டு வந்தார். கொஞ்ச நேரம் இந்த டேமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இதுக்கப்புறமா ஒரு சூப்பர் வியூ பாயிண்ட் பார்த்தோம். அந்த இடத்துல ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழி எல்லாமே டீ எஸ்டேட் தான் இருக்குது. அதை விட இந்த ரோடு சூப்பராக இருந்தது. போகிற வழியில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம். அந்த வாட்டர் ஃபால்ஸில் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி அந்த அழகை ரசிச்சுட்டு அப்படியே அங்கேயே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்த அழகை நீங்களும் பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம கிளம்பி போன இடம் மாட்டிப்பட்டி டேம். ஆனால் அந்த இடத்துல டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தனால அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்க எக்கோ பாயிண்ட் போயிட்டோம். அந்த இடத்த இப்போ நீங்கள் பாருங்கள். இதுக்கப்புறமா நாங்கள் போன இடம் தான் பொட்டானிக்கல் கார்டன். இந்த கார்டனில் நிறைய கலர்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரசிச்சுட்டு இது கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அந்த டைமில் மழை வந்து எங்களோட என்ஜாய்மெண்ட்டையே கெடுத்துருச்சு. அதனால அந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த இடத்துல இன்னொரு விஷயமும் இருக்குது. அதுதாங்க ஃபவுண்டன் டான்ஸ். இது ஈவினிங் 7 to 8 PM வரைக்கும் நடத்துகிறாங்க. நீங்கள் அந்த டைமில் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் டே மார்னிங் ரூம்க்கு பக்கத்துலேயே ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. அந்த வியூ பாயிண்ட் போயிட்டு நாங்கள் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த இடத்த நீங்களே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுக்கப்புறமா நாங்கள் மறுபடியும் பொன்முடி டேமை நோக்கி போனோம். என்னடா இவங்க மறுபடியும் பொன்முடி டேம் போயிருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்களா? எங்கள் அண்ணன் ஃபர்ஸ்ட் டைம் வரல, அதனால அவர் கூப்பிட்டு அவரை பார்க்கணுன்றதுக்காண்டி அந்த இடத்துக்கு அவரை கூட்டிகிட்டு போனோம். அந்த வியூவை மறுபடியும் நீங்கள் பாருங்கள். இந்த டேமுக்கு போகிற வழியில் ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருந்தது. லாஸ்ட் டைம் நாங்கள் பார்க்கல, அதனால் இந்த மார்னிங் டைமில் அவர் நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் இப்போ உங்களுக்காக.
இதுக்கப்புறமா நாம கிளம்பி பொன்முடி டேம் மேலேயே போனோம். அந்த வியூ உங்களுக்காக இப்போ பாருங்க. இந்த டேமில் போட்டிங்கும் அவைலபிளாக இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி ஸ்பீட் போட் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு போட்டுக்கு 1250 சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் 6 மெம்பர்ஸ் தான் அலௌட். ஸோ நீங்கள் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவாங்க. ஆனால் இங்கே ரொம்ப நேரம் டைம் ஆகுது. அதனால இந்த போட்டிங்கை நாங்கள் ட்ரை பண்ணல. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போயிட்டோம். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கப்புறமா நாங்கள் போன இடம் கேரளா ஸ்பைஸ் ஃபார்ம். இங்கே நிறைய வகையான ஸ்பைசஸ் இருந்தது. எஸ்பெஷலி ஒரு பிங்க் பனானா இருந்ததுங்க. அது கம்ப்ளீட்டாக இன்வெர்ட்டடாக க்ரோ ஆகுதுங்க. அந்த ஃபோட்டோஸை இப்போ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஸ்பைஸ் கார்டனை விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஒரு ரோலர் கோஸ்டர் ஜிப்லைன் இருந்தது. அந்த ரோலர் கோஸ்டர் ஜிப்லைனை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரிஞ்ச இந்த ஜிப்லைன் பண்ணும்போது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்ததுங்க. ஏன்னா இது ஜிக்ஸாக்காக போனதுனால தான். பக்கத்தில் நிறைய பெரிய பெரிய மரம்லாம் இருந்தது. அது ரொம்ப பக்கத்தில் போகிறனால நம்ம காலை கொஞ்சம் நீட்டினாலும் அது ரொம்பவே டேஞ்சராக முடியுங்க. என்னதான் இந்த ஜிப்லைன் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனாலும் ஆனால் அது போய் ஃபினிஷ் ஆகிற இடம் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அந்த வியூவை இப்போ நீங்கள் பாருங்கள். இந்த ஜிப்லைன் எண்ட் ஆகிறது ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலேயே. அதனால் இந்த வியூ ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த ஜிப்லைனுக்கு ஒரு பர்சனுக்கு 750 சார்ஜ் பண்ணாங்க. பட் நாங்கள் ஃபர்ஸ்ட் டே இன்னொரு ஜிப்லைன் ட்ரை பண்ணதுனால இந்த ஜிப்லைனும் காம்போ ஆஃபரில் எங்களுக்கு 500க்கு கொடுத்தாங்க. ஸோ 2 ஜிப்லைனுக்கும் சேர்த்து எங்களுக்கு 1000 rupees ஆச்சு. இந்த ஆக்டிவிட்டியை முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நாங்கள் ஆனக்குளத்துக்கு ஒரு ஜீப் சஃபாரி ரெண்ட் பண்ணோம். அந்த ஜீப் சஃபாரியில் நாங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்த்த வியூ பாயிண்ட் இதுதான். இதுக்கப்புறமா இன்னொரு வியூ பாயிண்ட்க்கு கூட்டிகிட்டு போனாங்க. அது மலை உச்சியில் இருந்தது. அந்த இடத்துலேருந்து எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த இடத்தோட 360 வியூ இப்போ உங்களுக்காக. இந்த வியூ பாயிண்ட்க்கு அப்புறமா நாங்கள் கிளம்பி போன இடம் தான் 33 வாட்டர் ஃபால்ஸ். வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி போகிற வழியெல்லாம் செம்ம சீனிக் வியூங்க. அந்த வியூவை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
நாங்கள் இப்போ 33 வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோங்க. அந்த வியூ இப்போ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த 33 வாட்டர் ஃபால்ஸில் குளிக்க அலௌடுங்க. ஸோ நீங்கள் போய் என்ஜாய் பண்ணி குளிக்கலாம். நீங்கள் ஃபால்ஸ்க்கு போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க, ஏன்னா ரொம்பவே ஸ்லிப்பரியாக இருக்கும். இந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்து கிளம்பி போன இடம் தான் ஆனக்குளம். ஆனக்குளமில் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? அங்கே நிறைய யானை கூட்டமாக வந்து தண்ணி குடிக்குமா. அது 365 டேஸும் குடிக்குமா. அதுதாங்க அங்கே ஸ்பெஷல். நாங்களும் யானை பார்க்கலாம்னு சொல்லி கிளம்பணும். ஆனால் நாங்கள் போன டைமில் ஒரு யானமும் ஸ்பாட் பண்ணல. நாங்கள் உங்களுக்கு லக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் போய் விசிட் பண்ணிங்க. நாங்கள் ரொம்ப நேரம் அங்கே வெயிட் பண்ணி பார்த்தோங்க. பட் எங்களோட பேட் லக், எங்களால் ஒரு யானை கூட ஸ்பாட் பண்ண முடியல. உங்களுக்கு லக் இருந்தால் நீங்கள் யானையை பார்க்கலாம். அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் தண்ணியில் என்ஜாய் பண்ணிவிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் செம்ம கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. ஸோ 2 பக்கமும் செம்மையாக மிஸ்ட் இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நாங்கள் ரூமுக்கு போய் செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் கிளம்புற வழியில் சரியான மழை. கீழே இறங்குறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து ரசிங்க.
நாம் ஃபர்ஸ்ட் டே வரும்போது பார்த்த ஒரு ஃபால்ஸ் ரொம்பவே கம்மியாக தண்ணி போயிட்டு இருந்தது. இப்போ அந்த ஃபால்ஸில் எவ்வளோ தண்ணி போகிறதுன்னு மட்டும் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். எதுவும் கமெண்ட்ஸ் இருந்தால் அதுவும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி போடுங்க. உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.